ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட. பக்தி பெருகிட பாடி உருகிட. மணிப்பாயன்மை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நடிப்பார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா. விகனச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சில தெய்வங்களோட பேர் கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறான். அதாவது உக்ர நரசிம்மர், காளி, பைரவர், இது மாதிரி மந்திர தெய்வங்களோட மந்திரங்கள் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு. ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக எடுத்துன்னா காளி தேவியோட மந்திரத்தை எடுத்துக்கலாம். காளி தேவியை உபாசனை பண்ணி அற்புதமான சித்திகள் பெற்றவரை பற்றி சொல்லும்போது உடனே சொல்லலாம் தென்னாலிராமன், காளிதாசன், கலியுகத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவெல்லாம் காளி தேவியோட அருளை பெற்றவா. இந்த இதில் காளிதாசன் கதையில் எடுத்துட்டிங்கன்னா சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு காளி தேவியின் அருள் கிடைச்சி அவர் நாக்கில் அந்த காளி தேவி அந்த பீஜாட்சரத்தை எழுதி ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை உருவாக்கினார். படிப்பறிவில்லாத ஒரு ஆட்டு இடையன் மிகப்பெரிய மேதையாக உருவானார். அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் படித்தா ரகுவம்சம், மேகதூதம், இதெல்லாம் படித்தா ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள். இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் அற்புதமான புஸ்தகங்கள்லாம் எழுதின சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அந்த முக்காலமும் அறியக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவராக காளிதாசன் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லவே வேண்டாம். பரமஹம்சர் அப்படின்னா அது சாதாரணமாக சன்னியாசிகளில் உயர்ந்த நிலைகளை சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா ஏகதண்ட சன்னியாசி, திருதண்ட சன்னியாசி, அவதூது சன்னியாசி, காஷாய சன்னியாசி, பாஷாண்ட சன்னியாசி,
இதுல அம்ச சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசி, புத்த சன்னியாசி, ஜெயின சன்னியாசிகள்லாம் பின்னால இதோட வரா. அதுல அம்ச சன்னியாசியை விட பரமஹம்ச சன்னியாசியை ரொம்ப உயர்ந்ததா சொல்வார். அப்படி ஒரு பரமஹம்ச நிலையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடைஞ்சது காளி தேவியோட அருளால. பரமஹம்ச அப்படின்னா அவன் சாப்பிடுவா, சாப்பிடாமையும் இருப்பா, வஸ்திர துணியோட இருப்பா, வஸ்திரம் இல்லாமையும் இருப்பா, மக்களை பத்தி, தன்னை பத்தி, எதை பத்தியுமே யோசிக்காமல் அது பரமஹம்சான்னு சொல்லுவான். அந்த பரமஹம்ச அப்படின்ற அந்த ஒரு தகுதியை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வழங்கியவர் காளி தேவி தான், தட்சிண காளி தான். இந்த காளியில நிறைய காளி சொல்லப்பட்டிருக்கு. அதுல தசமகா வித்தியில ரொம்ப அற்புதமா அதை பத்திலாம் வரும். இந்த காளிகா ரகசியம்ன்ற புஸ்தகங்கள்ல பிரயோகங்களை பத்தி சொல்லியிருக்கு. இந்த காளி தேவி மசானத்துல வாசம் பண்ணக்கூடியவளா சொன்னாலும் மங்களங்களை அருளக்கூடியவள்ன்றதுதான் உண்மை. இப்ப சொல்ல போற குக்கிய காளி அப்படின்ற மந்திரம் சத்ரு பயத்தையும் மாரக பிரயோகத்தையும் தடுக்கக்கூடியது. சில குடும்பங்கள்ல பார்த்தா பெரிய கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது தலைமுறையா இருக்கக்கூடியவர்களோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்துல மரணம் அடைகிறது, எதிர்பாராம எந்த வியாதியுமே இல்லாம மரணம் அடைகிறது. இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அது தவிர சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனம் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது காரணத்துல விபத்தாகும். இப்படி கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி, எதிர்ப்பு சக்தியை நமக்கு தொல்லை பண்றது நினைக்கும் பொழுதும், அப்புறம் வியாபாரம் ஆரம்பிப்பா, அந்த வியாபாரம் அப்படியே பாதியிலே நின்றுடும். வீடு வாங்குவா, வீடு பாதியிலே நின்றுடும். வீடு கட்டி கிரகப்பிரவேசமே பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. இப்படி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி நம்ம தொல்லை பண்றதுன்னு நினைக்கும் பொழுதும் இந்த குக்கிய காளியோட மந்திரமாகப்பட்டது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். காளி தேவி பரம கருணாதயாபரி, ரொம்ப இறங்கி வரம் கொடுக்கக்கூடியவர், மிக மிக இறங்கி வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் காளி. இந்த காளி தேவியை நினைத்து இந்த ஜபத்தை செய்யக்கூடியவர்களுக்கு வரம் அருபவள். வரம் கொடுக்கறதுல காளிக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்ப நீங்க தென்னாலிராமன் கதையில படிச்சா கூட அவர் செய்த பல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே காளியோட அருளால தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் காளி தேவியோட அருளால் நடந்தது. சுருக்கமா ஒரு விஷயம் பண்ணா, ஒரு புரோகிதர் இவர் மேல அசுதை கொண்டு, நீ சொல்றதெல்லாம் அவர் கேட்கிறாரு ஜமீன்தார் எப்படின்னு சொல்லி எட்டி உதச்சி உன் மூக்குல ரத்தம் கொட்டட்டும்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சரே பின்னால் சொல்வார், அந்த சாபம் எப்படி பலன் தந்ததுன்னா, காளி அருளால அவர் கொடுத்த சாபமே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வரமாச்சான். எப்படின்னா, ஒரு குண்டலி யோகம் பயிலும்பொழுது சிரசுல ரத்தம் கட்டிட்டு மரணம் அடைஞ்சிருவான்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு விழும்போது சிரசுல ரத்தம் கட்டாம அது மூக்கு உடைஞ்சு அது வழியா ரத்தம் வெளியேறி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அற்புதமான மகான் நமக்கு கிடைச்சதா சொல்வா. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சரே பிற்காலத்துல சொல்றான். அப்ப காளி அருளால வரமே சாபமாச்சு. அதனால பரமஹம்சால்னா யாராவது அடிச்சாலும் பெருசா எடுத்துக்க மாட்டா, புகழ்ந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டா. ராமகிருஷ்ண பரமஹம்சரை 16 சோதனைகள்ல எல்லாரும் ஒரு சதத்துல பேசி, நீ பெரிய மகான் அப்படின்னு சொல்றா. அப்ப கூட பரமஹம்சர் தான் சொன்னாராம், எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டே இருந்தா நான் பைத்தியம் இல்லை, நீங்க ஒத்துட்டு அது போறோம்னு சொன்னாராம். அதுதான் பரமஹம்ச நிலை. அப்பேற்பட்ட இந்த தகுதியை கொடுக்கக்கூடியவள் இந்த காளி தேவி. அந்த குக்கிய காளியோட மந்திரம் இப்ப திரையில வருது, பார்த்துக்குங்க. தொடர்ந்து இதை சொல்லுங்க. இப்ப பாருங்க. ஓம் கிரீம் 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 ஹும் ஹும் கிரீம் கிரீம். இப்ப நீங்க உச்சரிப்பு பாருங்க. முதல்ல சொன்னது இக்கு ரீம் கிரீம், இப்ப சொல்றது கிரீம் கிரீம். குக்கிய காளிக்கே கிரீம் 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 ஹும் ஹும் கிரீம் கிரீம் ஸ்வாஹா. இப்ப மந்திரங்கள்ல ஒரே எழுத்து ஸ்புடமா முன்ன பின்ன வந்தால் அதுக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு. இந்த ஹ்ரீம் 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 அதுவும் ஹ்ரீம் ஹ்ரீம் அதுவும் முன்ன பின்ன வருது பாருங்க. அந்த மாதிரி வரக்கூடிய மந்திரங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 32 உரு ஜபம் செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து 11 அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து செய்யலாம். ஒரு அமாவாசைக்கும் தொடர்ந்து செய்யலாம். ஆனா ஆரம்பிக்கிறது அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு 11 அமாவாசை சொல்லுங்க, 32 உரு சொல்லுங்க. ஆரம்பிக்கிற அன்னைக்கு திராட்சை ரசமும், முடிக்கும் பொழுது திராட்சை ரசமும் நைவேத்தியம் பண்ணலாம். நினைத்த காரியங்கள் சித்தியாகும். விபூதி பிரயோகம் பண்ணி காரியத்தை சாதிக்கலாம். உள்ளுக்கு மருந்து கொடுத்து வயிற்றுல ஏதாவது தொல்லை இருக்குன்னு நினைச்சா
இந்த மந்திரத்தை விபூதி எடுத்து 3 முறை சொல்லி ஒரு சிட்டிகை வாயில போட்டுக்கலாம். கட்டாயம் வயிற்றில் இருக்கக்கூடிய செய்வினை உள்ள போன மருந்து வேலை செய்யாமல் ஒரு தெளிவான ஞானம் வரும். இது மகா மந்திர பிரயோகங்களுக்கு ஏற்றது. இது ரொம்ப ரகசியமானதுனால இதை விரிவா இந்த இடத்துல சொல்லலை.